Hi friends, welcome back to Mass Herbal Care. இன்னைக்கு நம்ம Mass Herbal Careல ஒரு சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஹேர் ஆயிலை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹேர் டை எந்த விதத்துல யூஸ் ஆகுதோ அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ நம்மளோட கிரே ஹேரை இது வந்து ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த ஹேர் ஆயில் வந்து நீங்கள் டெய்லி பேசிஸில் நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட கிரே ஹேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணி கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அந்த ஹேர் ஆயிலை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே இப்போ வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்மளோட மாஸ் ஹெர்பல் கேர் 21 ஹெர்ப்ஸ் ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்துட்ருக்கு. நம்மளோட கஸ்டமர்ஸ் ரிவ்யூவும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. என்னோடய முடி ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும், இப்போ நல்லாவே அடர்த்தியாக வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட கிரே ஹேரை ரிவர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பீர்க்கங்காய் வச்சு இந்த ஆயில் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பீர்க்கங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தொடச்சிக்கோங்க. ஈரம் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது. எந்த விதமான ஆயில் எது செஞ்சாலுமே ஈரம் இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம பொரியலோ ஏதோ செய்ய போகிறது இல்லை இல்லையா, அதனால் தோல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த தோலோடைய தான் சேர்த்து நம்ம போட போகிறோம். ஸோ அதுக்காக சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த ஹேர் ஆயிலை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பீர்க்கங்காவை நல்லா காய வைக்கணும். காய வச்சதுக்கப்புறமா ஒரு 4-5 நாள் வந்து ஆகிடும் உங்களுக்கு இந்த ஆயில் வந்து செய்கிறதுக்கு. இப்போ மற்ற ஆயிலெலாம் நம்ம உடனே வந்து செஞ்சுட்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஆனால் இந்த ஆயில் செய்கிறதுக்கு குறைஞ்சது 4லேருந்து 5 நாள் வந்து கண்டிப்பாக ஆகும். ஏன்னா இதை வந்து நம்ம காய வைக்கணும், அதனால் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ ஆனால் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட கிரே ஹேரை கண்டிப்பாக வந்து ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் போட்டுட்டு ஒரு 3 நாள் வந்து நல்லாவே உலர்த்தி எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அதிகமாக பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிலில் வைக்காமல் ஃபஸ்ட்டு வந்து நிழல்லே வச்சு காய வச்சு முடிஞ்சால் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா லைட்டாக வந்து வெயிலில் வச்சு எடுத்திங்கன்னா போதும். அதிகமாக வெயிலில் வைக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நிழலில் வச்சு இந்த மாதிரி நல்லா காய வச்சு வத்தல் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து. ஸோ இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ நான் வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்லா காய வச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் எல்லா வத்தலையும் வந்து நம்ம போட்டுக்கலாம். பீர்க்கங்காய் வத்தலை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம ஆயில் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம், தேங்காய் எண்ணெய். முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்ல பியோரான உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். மரச்செக்கு எண்ணெயாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஆயில் கிடைக்கிது. ஸோ அந்த ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவுமே நல்லா இருந்துச்சு, ஓரளவுக்கு நல்ல தெளிவாகவும் இருந்துச்சு. நல்ல ஒரு வாசனையும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எண்ணெய் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து மரச்செக்கு எண்ணெய் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து சீக்கிரமாக உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இப்போ வந்து ஆயில் வந்து நம்ம ஊற்றிட்டோம். இப்போ நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, அந்த வத்தல் இருக்கோ அந்த வத்தலுக்கு மேலே வந்து எண்ணெய் நிற்கணும். ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆயில் ஊற்றுனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள்லேருந்து 3 நாள் வரைக்கும் கூட நீங்கள் இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு 2 நாள் கூட நீங்கள் வச்சுட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றுனதோட அந்த கலர் வந்து லைட்டாக வந்து மாறி இருக்கும். சில பேருக்கு வத்தல் வந்து ரொம்ப கருப்பாக இருந்துச்சு அப்படின்னா அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் கருப்பாக மாறி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பச்சையாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து கருப்பாக வந்து ஆயில் வந்து மாறலை, லைட்டான ஒரு கலர் மட்டும் மாறி இருக்குது. இப்போ ஒரு இரும்பு கடாய் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆயில் எந்த ஆயில் செஞ்சிங்கனாலும் இரும்பு கடாய் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ கடாய் வந்து சூடானதுக்கப்புறமா அந்த எடுத்து வச்சுருந்த ஆயிலை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அந்த வத்தலோடு சேர்த்தே நம்ம வந்து ஆயிலை வந்து போட்டுடணும். போட்டுட்டு இது வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ நான் வந்து அடுப்பு வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த கலர் வந்து நல்லாவே மாறி வரும். ஸோ அந்த அளவுக்கு மாறினதுக்கப்புறமா தான் உங்களுக்கு இதோட ரிசல்ட் வந்து நல்ல ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணி நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த வீடியோ உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஆயில் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும்.
கொதிச்சு அந்த போட்டிருக்கிற அந்த வத்தல் இருக்கு இல்லையா, நம்ம பீர்க்கங்காய் வத்தலோட கலர் வந்து நல்லாவே மாறணும். கொஞ்சம் கருப்பாக மாறுற அளவுக்கு வந்துச்சு அப்படின்னா தான் அந்த எண்ணெயோட கலரும் உங்களுக்கு மாறும். அதே சமயம் அந்த வத்தலில் இருந்த உங்களுக்கு சத்தெல்லாம் வந்து அந்த எண்ணெயில் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம பொறுமையாக இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரேடியாக ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆயிரும். இது வந்து தீயக்கூடாது, ஆனால் அந்த கலரும் நம்மளுக்கு வந்து கிடைக்கணும். அப்படிங்கிறதுனால நம்ம பொறுமையாக கொஞ்சம் மீடியம்லேருந்து வச்சுக்கோங்க, ரொம்பவும் சிம் பண்ண வேண்டாம். இப்போ இதோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாறினதுக்கப்புறமா தான் அந்த கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும். இப்போ இது கூட கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, ஒரு 2-3 கொத்து கருவேப்பிலை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்கணுன்னாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது கருவேப்பிலை சேர்க்கறதுனால. இந்த கருவேப்பிலை சேர்க்கறதுனால நல்ல ஒரு வாசனையும் கிடைக்கும், அதே சமயம் அதோட சத்தும் உங்களுக்கு கிடச்சிரும் இல்லையா, அதுக்காக தான் அது சேர்த்துருக்கேன். இப்போ கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வெந்தயம் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் வெந்தயம் வந்து நம்மளோட ஹேர் ஃபாலுக்கு ரொம்பவே நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் நீங்கள் வெந்தயம் சேர்க்கறதுனால. ஸோ அதனால் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம சேர்க்கறதுனால நமக்கு வந்து தலையில் தேய்க்கும் போது உங்களுக்கு உடம்புக்கும் குளிர்ச்சியாகவும் இருக்கும், அதே சமயம் ஹேர் சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் வந்து இந்த வெந்தயம் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ வெந்தயத்தையும் சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொதிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு கலர் மாறி வந்ததுக்கப்புறமா நம்ம சிம் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சு நீங்கள் ஆஃப் பண்ணி இறக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு முழுசாக வந்து வெள்ளை முடியாக ஆயிடுச்சு அப்படின்னா அது மாறுறது கொஞ்சம் கம்மி தான் ஆகும். ஸோ ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 வயசுக்கு மேலே வந்து நரமுடி வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து இது வந்து சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். லைட்டாக இப்போ தான் வந்து உங்களுக்கு வந்துட்டுருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக இந்த ஆயிலை நீங்கள் டெய்லி பேஸஸில் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லைனா வீக்லி ஒரு வாரத்துக்கு கண்டிப்பாக ஒரு 3 நாளாச்சு வந்து நீங்கள் வந்து ஆயில் வந்து போட்டுக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும். சில பேர் ஆயில் மட்டும் வாங்கிட்டு வாரத்தில் ஒரு நாள் மட்டும் யூஸ் பண்ணால் அதோட பெஸ்ட் ரிசல்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்காது. இந்த ஆயில் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணாலும் வாரத்துக்கு 3 நாளாவது நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ இது வந்து நல்ல கலர் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நல்லாவே மாறிடுச்சு. இந்த மாறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் உடனே வந்து ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். இதை வந்து நீங்கள் அப்படியே ஒரு மூடி போட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா, ஏன்னா இப்போ கொதிச்சுட்டு இருக்கிற டைமில் நீங்கள் மூடி போட்டிங்க அப்படின்னா அந்த வேர்வை தண்ணி வரும் இல்லையா, அதனால் வேர்வெல்லாம் வரக்கூடாது. ஸோ அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மூடியை போட்டு வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 2 நாள் போல் நீங்கள் வந்து அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். அவ்வளோதான், இந்த கிரே ஹேர்க்கான ஆயில் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 2 நாள் ஆயிடுச்சு. ஸோ நல்லாவே ஊறி இருக்குது, கலர் கொஞ்சம் மாறி இருக்குது. ஸோ இதை நீங்கள் அப்படியே வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய ஹேர் ஆயில் வீடியோஸ் எல்லாமே இருக்குது, ஹேர் டை வீடியோஸ். ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.